ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, இந்த பதிவு எதற்கான பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். என்னோட சகோதர சகோதரிகளுக்கான சகோதர சகோதரிகளுக்கான கல்யாணம் ஆன சகோதரர்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகாதவங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமான பதிவு தான் இது. இது எதை பற்றின பதிவுனா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ் லவ், அதாவது சோசியல் மீடியா லவ். ஓகேங்களா? சோசியல் மீடியாவில் வந்து எல்லாருமே வந்து எந்த வயசில், இந்த வயசில் தான் லவ் வரணும், இந்த வயசில் தான் இது வரணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. லவ்னா வந்து எந்த வயசில் வேணுனாலும் வரலாம். அது வந்து யார் மேலே வரணும், எப்படி வரணுன்றது நம்ம கையில் தான் இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும், இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஃபில்ட்ரு ஆப்ஷன். ஃபில்ட்ரு வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், வயசாகிருந்தாலும் வயசாகாத மாதிரி ஒரு தோற்றம் தெரியும் இதில். ஸோ அதை நம்பி நிறைய பேர் அழகாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்பி அவங்களோட வாழ்க்கை துணையை வந்து இதில் சோசியல் மீடியாஸில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அது ரொம்ப தப்பு. இருக்கலாம், 100ல் 1 ஒருத்தர் அந்த மாதிரி நல்லவங்களாக இருக்கலாம், நல்ல காதலாக இருக்கலாம், இல்லை என்ன காதலாக வேணுனாலும் இருக்கலாம். பட் ஆனால் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்காது. ஸோ நான் ஒரு காதல் கதையை பற்றி சொல்கிறேன். இன்ஸ்டாகிராம் லவ். 52 இயர்ஸு ஒருத்தருக்கு. அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு கல்யாணம் ஆகி பசங்க இருக்காங்க, பெரிய பெரிய பசங்க. கல்யாணம் ஆகாத பையன் ஆப்போசிட் 25 இயர்ஸு. அந்த பையனும் இவங்களும் லவ் பண்ணுறாங்க. 1.5 இயராக லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்புறமா வந்து இந்த பையன் வந்து இவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அவங்க ரொம்ப அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 1.5 இயருக்கு மேலே அவங்களால அவாய்ட் பண்ண முடியல. ஓகே, ஒரு நாள் பார்க்கலான்னு சொல்கிறச்சு அவனை வந்து சந்திக்க வராங்க. டேட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரே ஷாக்கு. நான் பார்த்த இன்ஸ்டாகிராமில் பார்த்தவங்க இவங்க இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஒரு ஷாக்கு. ஏன்னா அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைல்ல. ஸோ அந்த ஷாக் இருக்க தானே செய்யும். அப்புறம் அவனுக்கு ரியலைஸ் பண்ணியிருக்கான். ஓகே, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அவன் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இந்த அம்மாவுக்கு அது அவாய்ட் பண்ணது பிடிக்க காணும். ஸோ நான் கொடுத்த அந்த அவங்க லவ் பண்ணும்போது 1 லேக் கொடுத்துருக்குவாங்க போல். அந்த காசை கொடு, இல்லைன்னா நான் வந்து நீ மெசேஜ் அனுப்புனது, வீடியோஸ் அனுப்புனதெல்லாம் வந்து எங்கிட்ட இருக்குது, நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி மிரட்டியிருக்காங்க. ஸோ இந்த பையன் பயந்துன்னு என்ன பண்ணியிருக்கான், வா சரி நம்மளோட லைஃப்பை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிற மாதிரி பேசி அவங்களோட துப்பட்டாவை எடுத்து அவங்க கழுத்தையே நெரிச்சு சாகடிச்சு உப்பியில் தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்கிறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிடிச்சா பழகுங்க, பிடிக்கலன்னா சைலண்ட்டாக விலகிடுங்க. தேவையில்லாத விஷயம் எதுக்கு இல்லையா? பார்த்து பழகுங்க. அதுதான் சொல்ல வந்தேன்.